தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel kinsonfleek. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸிக் யஷோட மூவி வரப்போது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல் கேர்ள்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. சந்தியா எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா தெரியல, நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். சோ என்ன வீடியோ வந்திருக்கு அப்படிங்கறது பாக்குறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கும். பட் டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. எஸ், நமக்கு முன்னாடியே தெரியும் இந்த படம் வந்து முன்னையே ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏதோ ஒரு ரீசனால ரொம்ப டிலே ஆகி இப்போ ஆகஸ்ட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டாக்ஸிக்கோட அப்டேட்டும் கண்டிப்பாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல வச்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே, என்ன வார்னிங் சிம்பிளா? கிட்ஸ் ஸ்டே அவே. Your kids stay away. Grandparents. Oh. Love. Love makes monsters of women. Oh. It is a beautiful illusion. Hey, Nayanthara. Depth of its deception. Kiara. Oh. ஓ, இவங்களும் இருக்காங்களா? ஹுமா குரேஷி. And yet here we are. ருக்மினி. வாவ், செமையா இருக்கே ஆக்ஷன்ஸ்லாம். Fighting for his scraps of devotion. Oh. Ladies and ladies. ஒத்தையா வர போறீங்களா? மொத்தமா வர போறீங்களா? Oh. ஓ. But here comes a plot twist, ladies. Ayyo. Don't forget the predictable spectacle of men and their cocks. Ooh. Oh. 26/8. Okay. Okay. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா, நான் சும்மா போய் சொல்ல மாட்டேன், உண்மையிலேயே எக்ஸ்பெக்டட் தான். எனக்கு தெரிஞ்சது. ஆமா ஆமா ஆமா. பட் ஸ்டில் எனக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து பயங்கரமா இருந்துச்சுல. அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த வார்னிங் சிம்பிள் அண்ட் அதுல அவங்க போட்ட விஷயம் எல்லாமே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவேர் ஆயிட்டாங்க. விவரமா போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காம டப்புனு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. பட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு டிஸ்க்ளைமருக்கு மேல டிஸ்க்ளைமர் போட்டாங்க. கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன போட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா தான் பண்ணிருக்காங்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் ஆனா அந்த சவுண்ட் குவாலிட்டி நீ எனக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஏதோ பேசுற, பட் எனக்கு எதுவுமே கேட்கல. நான் அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து பயங்கர இதா இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஆக்சுவலா சீரியஸா சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன்ஸ்க்கும் அண்ட் அந்த பிஜிஎம்க்கும் உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலி பேலன்ஸ்டா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த சைடு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் இந்த சைடு பிஜிஎம். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிஎம் பயங்கரமா தான் இருக்கும், சீன் வந்து பாத்தீங்கன்னா சட்டலா இருந்தாலுமே பிஜிஎம் நம்மளுக்கு தூக்கி காமிக்கும். பட் ஆனா எனக்கு என்னன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா செமையா இருந்த மாதிரி. அதாவது கரெக்டா ஒரு லுக்குக்கு ஒரு பீட் வருது, அந்த ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு பீட் வரப்போ அது பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நமக்கு இதுல வந்து நமக்கு எல்லா ஹீரோயின்ஸோட கிளிம்ஸ் காமிச்சிருந்தாங்க. இல்ல ஒரு செகண்ட் தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஆமா, அது தெரியுது. பட் நயன்தாரா புல்லட் ஓடிட்டு வந்துட்டு இருந்தாங்க பாத்தியா? நான் அந்த ஃபர்ஸ்ட் சீன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் நயன்தாரா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஓகே, எனக்கு வந்து அதான் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் இருக்க போது நம்மளுக்கு அவங்களோட கெட்ட பார்த்தோம்னாலே தெரியுது. அண்ட் கண்டிப்பாக கியாரா மைட் பி வந்து யஷோட பேராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஷுவர், லைக் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒன் ஆஃப் த ரோல் ப்ளே பண்ணுறாங்களா எப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கியாரா மைட் பி, எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்வன்சஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ மைட் பி கியாரா வந்து பார்த்தீங்கன்னா யஷோட பேராக இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்றேன்னா அதுல காமிச்சதை வச்சு தான் நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் பத்தி நம்ம பேசி ஆகணும். அண்ட் அந்த சீன்ஸ் கட் பண்ணது வந்து விதம் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. அது கொஞ்சம் பிரில்லியண்டான மூவா தான் நான் பாக்குறேன். எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா லவ் மேக்கிங் அண்ட் இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் மேக்கிங். ஸோ அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செமையா சிங்க் பண்ணி அந்த சவுண்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலி பிளெண்ட் பண்ணி செமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பிரில்லியண்டான ஒரு ஒர்க். அண்ட் படம் எப்படி இருக்க போகுது அப்படி தெரியல, பேருக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸிக்
டாக்ஸிக்கா தான் இருக்குமா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இதுலயே எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை படம் எந்த மாதிரி இருக்க போகுது எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு மாசான படம், அது மட்டும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுது. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. அண்ட் பார்க்கலாம், லெட்ஸ் சீ. நாங்களும் உங்கள மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வமா. அண்ட் யஷ் அவரோட இது வந்துச்சுல, எனக்கு டக்குன்னு அவர் பேசுறப்ப எனக்கு சூர்யா வாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இல்ல? உனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? எனக்கு அப்படி தோணல. மொத்தையா வரீங்களா மொத்தமா வரீங்களா தமிழ்ல பார்த்தனால அப்படியா என்னன்னு தெரியல. பட் எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸ் அங்கே வந்து அந்த அவங்க பண்ண அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்ல பாத்தியா, அவங்க ஒருத்தவங்க ரோல் ஆயிட்டே வந்துட்டு இது பண்ணதெல்லாம் அது சூப்பரா இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமன் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பறந்து வருவாங்க, அடிக்க வருவாங்க. ஸோ இவர் வந்து ஷூட் பண்ணுவாரு. அதுதான் சொல்றேன். ஓகே, அந்த சீன் சீரியஸா சூப்பரா இருந்துங்க. செம்மையா திங்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பறந்து வரும்போது ஷூட் பண்றாங்க, அவங்க அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டே அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வராங்க. ஸோ அந்த சீன் செம்மையா யோசிச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு, பயங்கர மாசா இருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஹீரோ வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹீரோன்னு காமிக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருக்காங்க. செம்ம ஸ்வாகாவும் இருக்கு, அதே சமயத்துல இஸ் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்றதுன்னு தெரியல, படம் வந்தாதான் தெரியும் எப்படி இருக்கு. பில்டப்ல சீரியஸா அதுல எந்த குறையுமே இல்ல, பயங்கரமா பண்ணியிருக்காங்க பில்டப். அண்ட் நம்ம எப்பவுமே சொன்ன மாதிரி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னா யார் நடிச்சாலும் சரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a blockbuster. அண்ட் நம்ம சைடுல இருந்து டாக்ஸிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா நம்ம அவங்க டீமுக்கு நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். கண்டிப்பா இதுவும் யஷுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளாக்பஸ்டர் அமையட்டும்னு சொல்லிட்டு நம்ம செல்ல வேண்டியது. எஸ், அண்ட் இந்த கிளிம்ஸ் பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்க ஆல்ல வச்சிட்டீங்கன்னா எங்க வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.